மகாசேனா தமிழ் தடத்தின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் திருமாளிகை தேவர் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம். திருமாளிகை தேவர் தம் பாடிய திருவிசைப்பா பதிகங்களின் இறுதி செய்யுட்களில் மூர்கனேன் மொழிந்த புன்மொழிகள் என்றும் சிவபெருந் தொண்டர் தொண்டனேன் என்றும் தாழ்வெனும் தன்மையோடும் சிவனடியார்க்கு தொண்டுபட்ட தம்முடைய அடிமை திறத்தினை புலப்படுத்தியதே அன்றி தம்முடைய ஊர், பேர், குடி முதலியன பற்றி எதுவும் சொல்லவில்லை. இந்நிலையில் இவர் பிறந்த குலம், ஊர் முதலிய வரலாற்று குறிப்புகளை தெளிவாக தெரிந்து கொள்ளுவதற்கு இயலவில்லை. எனினும் இவரை பற்றி செவி வழியாக வழங்கும் செய்திகளை பார்ப்போம். திருவாவடுதுறை நவக்கோடி சித்தர்புரம் என்ற பெயரையுடைய திருத்தலம். இத்தலத்தில் சித்தர் போகர் ஞான யோக சாதனை செய்து மகிழ்ந்திருந்தார். இவருடைய சீடர்களில் ஒருவர் திருமாளிகை தேவர். இவரோடு உடன் உறைந்த போகருடைய சீடர்களில் கருவூர் சித்தரும் ஒருவர். திருமாளிகை தேவர் சைவ வேளாண் குலத்தினர். சோழ மன்னர்களுக்கு தீட்சா குருவாக விளங்கியவர். திருவிடை மருதூரில் வாழ்ந்து வந்த பரியேறும் பெரியோர், தெய்வ படிமபாதம் வைத்தோர், மாணிக்க கூத்தர், குருராயர், சைவராயர் எனப்படும் 5 கொத்தாருள் ஒருவரான சைவராயர் வழியில் தோன்றியவர். இவர் தம் முன்னோர்கள் வாழ்ந்த மடம் மாளிகை மடம், அதாவது பெரிய மடம் எனப்படும். அம்மடத்தின் சார்பால் இவர் திருமாளிகை தேவர் எனப்பட்டார். போகர் திருமாளிகை தேவருக்கு நடராச பெருமானை பூஜை செய்யும் செயல்முறைகளையும் கருவூர் தேவருக்கு பராசக்தியை பூஜை செய்யும் விதிமுறைகளையும் உபதேசித்தார். திருமாளிகை தேவர் தாம் பூசித்த நிர்மாலியத்தை கருவூர் தேவருக்கு கொடுக்க அதனை அவர் வாங்கி உண்டார். அவ்வாறே கருவூர் தேவர் தாம் அம்பிகையை பூசித்த நிர்மாலியத்தை திருமாளிகை தேவருக்கு தர அவர் அதனை வாங்க மறுத்தார். கருவூர் சித்தர் இதனை அறிந்து மனம் சலித்து போகரிடத்தில் நிகழ்ந்ததை கூறினார். போகர் திருமாளிகை தேவர் செய்ததே சரி என்று கூறி இறைவனை பூசிக்கின்ற பூசையே மிகச் சிறந்தது, அவர் நீர் தந்த பூசை பொருள்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது குற்றமில்லை என்று கருவூர் தேவரை தேற்றினார். கருவூர் சித்தர் தம் குருநாதருடைய உரையை கேட்டு தெளிந்து போகரையும் திருமாளிகை தேவரையும் வணங்கி அவர்களோடு உடன் உறைவார் ஆயினார். ஒரு நாள் போகர் தம்முடைய பாதுகையை திருமாளிகை தேவரிடம் கொடுத்து இதனை பூசிக்கொண்டு திருவாவடுதுறை தலத்திலேயே இருந்து அன்பர்களுக்கு அருள் வழங்குக என ஆணை தந்து பின் அத்தலத்தை விட்டு திருப்புகலூருக்கு சென்றார். திருமாளிகை தேவர் குரு ஆணைப்படி அத்தலத்திலேயே அடியார்கள் பலரோடு மாசிலாமணி ஈசர் கோயிலுக்கு தென்புறம் திருமடம் ஒன்று அமைத்துக் கொண்டு தங்கியிருந்தார். ஒரு நாள் சேந்தனாரோடு சிதம்பரம் சென்று திருவிசைப்பா பதிகங்களால் ஞானமா நடேசனை தோத்திரித்து மீண்டும் திருவாவடுதுறைக்கு எழுந்தருளி மாசிலாமணி ஈசரையும் அம்பிகையையும் திருவிசைப்பா பதிகம் பாடி போற்றி அத்தலத்திலேயே தங்கியிருந்தார். திருமாளிகை தேவர் ஒரு நாள் காவிரியில் நீராடி பூசைக்குரிய நறுமலர்களை எடுத்துக்கொண்டு திருமஞ்சன குடத்துடன் தன் திருமடத்திற்கு வந்து கொண்டிருந்தார். எதிரே பிணப்பறை முழங்க இறந்தவர் ஒருவரின் உடலை சுடலைக்கு எடுத்துக்கொண்டு பலர் வருவதை பார்த்தார். வழி குறுகியதாக இருந்தது. விலகி செல்வதற்கும் இடமில்லை. பூசை செய்யும் ஆச்சாரத்தோடு செல்லும் தமது தூய்மைக்கு இழுக்காகுமோ என கருதி திருமஞ்சன குடம் முதலியவற்றை ஆகாயத்தில் வீசி அங்கேயே அவைகளை நிற்க செய்து வழியின் மேற்புறத்தில் எழுந்தருளி இருந்த பிள்ளையாரை தோத்திரித்தார். பிள்ளையார் அருளால் பிணம் உயிர் பெற்று எழுந்து நடந்து சென்றது. எல்லோரும் வியப்புற்றனர். இவ்வாறு இறந்தவரை எழுப்பி தந்த அவ்விநாயகருக்கு கொட்டு தவிர்த்த கணபதி என்ற பெயர் இன்றும் வழங்கி வருகிறது. சித்தர் பெருமான்களில் அழகு நிறைந்தவர் திருமாளிகை தேவர். அழகு என்றால் அப்படி ஒரு அழகு. ஆண்களுக்குரிய அத்தனை புருஷ லட்சணங்களும் அமைய பெற்றவர். தவத்தில், சிவத்தில், காய சித்தியில் நிறைந்தவர் என்பதால் பொன்னிறம் போர்த்திய உடம்பு, ஒளி வீசும் முகம், ஒளிபரப்பும் அகம், ஆண் பெண் பேதமின்றி எவரையும் ஈர்க்கும் தெய்வீகம். திருவாவடுதுறை பெண்களுக்கு திருமாளிகை தேவர் மீது ஆழ்ந்த பக்தி உண்டு. அப்பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் யாவும் தேவர் சாயலில் இருந்தன. தேவர் மகன்கள் திருமாளிகை திருமகள்கள். அந்த பெண்களின் கணவர்களுக்கு கோபமும் சந்தேகமும் கூடின. குல பெருமையையும் வம்ச விருத்தியையும் எண்ணி எண்ணி மனம் கலங்கினர். அப்போதைய மன்னன் நரசிங்கன் என்பவர். ஒரு சமயம் அவன் படைசூட திருவாவடுதுறை அருகே இப்போதைய நரசிங்கப்பேட்டையில் முகாமிட்டு இருந்தான். மன்னனிடம் அழுதபடி புகார் சொன்னார்கள் வேதியர். ஏதோ மாய மந்திரம் செய்து எம்குல பெண்களை மயக்கி கர்ப்பமாக்கி விடுகிறான் அரசே, நீங்கள் தான் எங்கள் குலத்தை காப்பாற்ற வேண்டும்.
மன்னனின் மீசை துடித்தது, கோபம் கொப்பளித்தது. வீரர்களை அழைத்தான். இவர்கள் சொல்லும் தீயவனை காமுகனை கட்டி இழுத்து வாருங்கள் உத்தரவிட்டான். வீரர்கள் விரைந்தோடி திருமாளிகை தேவரை கண்டனர். அரசன் உத்தரவை அமல்படுத்த இருப்பதாக சொன்னார்கள். அப்படியே ஆகட்டும், என்னை கட்டி செல்லுங்கள், புன்னகை மாறாமல் சொன்னார். வீரர்கள் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் அரசன் நரசிங்கன் முன் நின்றனர். அரசனிடம் கோபம் அதிகரித்தது. சீற்றமுடன் சேனாதிபதியை அழைத்தான். வீரர்களின் சிந்தையை மயக்கிய மந்திரவாதியா அவன்? என்னிடமே விளையாடுகிறானா? மாய மந்திரம் இந்த மன்னனிடம் பலிக்காது. அத்தீயவன் உயிருடன் இருப்பதே தப்பு என சீறினான். சேனாதிபதி ஒரு படி மேலே போய், அரசே, அவன் தலையுடன் வருகிறேன், வீரவசனம் பேசிவிட்டு விரைந்தான். அதே இடம், அதே புன்னகை. திருமாளிகை தேவர் சிவனே என்று ஆழ்ந்திருந்தார். சேனாதிபதி உரத்த குரலில் தலை கொய்ய வந்திருப்பதாக கொக்கரித்தான். அவன் உருவிய வாள் தேவரின் கழுத்தை குறிப்பார்த்து கொண்டிருந்தது. தலையை வெட்டி செல்லுங்கள், தேவர் சம்மதம் சொன்னார். அடுத்த கணம் வீரர்களும் சேனாதிபதியும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். முடிவில் ஒவ்வொருவர் கையிலும் இன்னொருவர் தலை, தரையிலும் பல தலைகள். தப்பித்த வீரர் சிலர் மன்னரிடம் சென்று நடந்த கதையை நடந்தபடி சொன்னார்கள். உச்சந்தலைக்கு உஷ்ணம் ஏறி உயர குதித்தது மன்னனின் கோபம். நானே செல்கிறேன், உடன் வரட்டும் நம் படை, பார்த்து விடலாம் கர்ஜித்த மன்னன். போர் என்னும் அளவில் முழக்கமிட்டான். புறப்பட்டான். இச்செய்தியை கேட்டு புன்னகைத்தார் திருமாளிகை தேவர். திருவாவடுதுறை மாசிலாமணி ஈசன் கோயிலின் மதில் சுவர்களில் நாற்புறமும் காவலுக்கு கம்பீர காளை சிலைகள் இருந்தன. மன்னனின் படைகள் திருமாளிகை தேவரை நெருங்கும் பொழுது மதிர் சுவர் சிலைகள் உயிர் பெற்றன. கோயிலில் வீற்றிருக்கும் நந்தியின் உடலில் புகுந்தன. பூத கணங்களாக வெளிப்பட்டன. சில நொடிகள்தான் மன்னரும் மந்திரியும் வீரர்களும் கட்டுப்பட்டு தேவர் முன் நிறுத்தப்பட்டனர். அடுத்த நொடியே பூதகணங்கள் மதிர் சுவர் காளைகள் மாயமாய் மறைந்து போயின. இதையெல்லாம் கண்ணுற்ற மன்னன் கதிகலங்கி போனான். உடம்பும் உள்ளமும் நடுங்கியது. உண்மை உணர தலைப்பட்டான். சுவாமி, தங்களை ஏதோ மந்திரவாதி என நினைத்து தவறிழைத்து விட்டேன். தங்கள் தெய்வீகம் புரியாமல் கோபம் தலைக்கேறி பாவம் செய்து விட்டேன். கதறி துடித்தான். மன்னா, நீ அரசன், நீதி காக்க வேண்டியவன். அவசரத்தனம் அரசருக்கு ஆகாது. ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும் அல்லவா? வேதியர் சொன்னதை கேட்டாய். என் தரப்பை விசாரித்திருந்தால் இத்தனை தொல்லைகள் இருந்திருக்காது. இனி இது போன்ற தவறுகள் செய்யாதே. மன்னா, எந்த சிந்தனையில் சதா சர்வ காலமும் இருக்கிறோமோ அதுவாகவே ஆவதே இயற்கையின் நீதி. நான் சிவனே என்று இருக்கிறேன். அதனால்தான் சிவமயமாய் உணர்கிறேன். அப்பெண்களும் என் நினைவாக இருந்ததால் என்னை போல் பிள்ளைகள் பெற்றார்கள். இது பிழை அல்ல, இயற்கை நியதி. இதுவே இறை நீதி. வேதியர்கள் கவலைப்பட தேவையில்லை. சந்தேகம் சத்ரு, கேடு தரும், மென்மையாய் சொன்னார் திருமாளிகை தேவர். புரிந்த மன்னன் வணங்கி நின்றான். இன்றும் திருவாவடுதுறை ஈஸ்வரன் கோயிலில் மதில் சுவர் மேல் ரிஷப காளையின் சிலைகள் இல்லாதிருப்பதை காணலாம். குடங்கர் வீசும் பிடை நிறுவி குணமம் நடந்திட இயங்கி கொஞ்சி புற்றேர் வடக்கழற்றி ஓட்டி மதில் நந்திகளை வரவழைத்து வரைநன் காட்டின் உடம்பின் எழு புகை மாற்றி கொங்கனர் பாத்திரம் சுவற்றி உணவதாய் வெந்திடும் பயிறு முளை செய்தமக்கு அருள் திருமாளிகை தேவர் இணைத்தோள் போற்றி. திருமாளிகை தேவர் ஒரு சமயம் சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்த சவத்தின் புகையை நறுமணம் கமழும்படி செய்தார். சித்தர் கொங்கணவரின் கமண்டலத்தில் என்றும் வற்றாத தண்ணீரை வற்ற செய்தார். சிவபெருமானுக்கு நிவேதனமாகி தமக்கு வந்த பயிர் சுண்டலை தம் திருமடத்தில் பாத்தி கட்டி விதைத்து பலன் பெறச் செய்தார். இவர் திருவேழி மிழலையில் இருந்த காலத்தில் அங்கு நடந்த தேர் திருவிழாவின் போது மக்களால் இழுக்க முடியாத ஓடாதிருந்த தேரை வடத்தை கழற்றிவிட்டு தானே அத்தேரினை ஓடுமாறு செய்தார். இது போன்ற அற்புதங்கள் அனைத்தையும் தொகுத்து தொட்டிக்கலை ஸ்ரீ சுப்பிரமணிய முனிவர் பாடியுள்ளார். திருவாவடுதுறை ஆதீன திருமடத்துள் திருமாளிகை தேவருக்கு தனி கோயில் உள்ளது. அவருடைய திருவுருவம் 4 திருக்கைகளோடு கூடியதாய் அமைந்துள்ளது. இவர் குரு பணிவிடை செய்யவும் சிவபூஜை செய்ததற்கு பொருட்டும் தமது தவ வலிமையால் வேறு 2 திருக்கைகளை உண்டாக்கி கொண்டார் என்பது செவி வழி செய்தியாகும். ஸ்ரீ கோமுத்தீஸ்வரருக்கு உச்சிகால பூஜை முடிந்தவுடன் திருமாளிகை தேவருக்கும் அச்சிவாசாரியாராலேயே அபிஷேகம் ஆராதனைகள் செய்விக்கப்படுகின்றன. அதன் பின்னரே மடாலயத்தில் மகேஸ்வர பூஜை நடைபெறுவது வழக்கமாக இன்றும் இருந்து வருகிறது. இம்மரபை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் தனிப்பாடலால் நாம் நன்கு அறியலாம். பேசு புகழ் சுப்பிரமணிய தேசிகன் பொன் வீசு கழற்கடியேன் விண்ணப்பம்
நேசம் வரு திருமாளிகை தேவன் பூசையாயே கருது பந்தியாதல் வழக்கம். திருமாளிகை தேவர் தில்லை சிற்றம்பலத்து பெருமானை பாடியவனாக காணப்படும் திருவிசைப்பா திருப்பதிகங்கள் 4 ஆகும். தஞ்சையில் ராஜராஜேஸ்வரம் என்னும் பெரிய கோவிலை எழுப்பிய ராஜராஜ சோழன் அக்கோயிலின் கைரியங்களுக்கு தலிச்சேரி பெண்கள் சிலரை நியமித்தான். அவர்களில் ஒருத்தி பெயர் நீரணி பவளக்குன்றம் என்பதாகும். இத்தொடர் திருமாளிகை தேவரின் திருவிசைப்பா முதற்பதிகத்து 6ஆம் பாட்டின் முதல் அடி தொடக்கமாகும். எனவே திருமாளிகை தேவரின் காலம் 10ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதிக்கு முற்பட்டது என்பது தெளிவு. இவரது காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு என கருதலாம். திருமாளிகை தேவர் மகத்துவம் உணரலாம், மனமுருகி லயிக்கலாம். அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சித்தரின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம். சித்தத்தை அறிந்து சிந்தை தெளிந்து சிவமயத்தில் மூழ்குவோம். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதரவுகளை எதிர்பார்த்து நான் தமிழ் விரும்பி